வணக்கம். இப்போ செய்ய போகிறது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்டஃப்டு பிரிஞ்சால் மசாலா. இது குட்டி வெங்காய கூரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஸ்டஃபிங்கான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1½ டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 வரமிளகா, 1½ டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1½ டீஸ்பூன் சீரகம், பூண்டு பெருசாக இருந்தால் ஒரு 3 இல்லைன்னா ஒரு 5 பூண்டு எடுத்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, அதை தண்ணி போட்டு ஊற வச்சுக்கணும். கத்திரிக்காய்க்குள்ளே வைக்க போகிற மசாலாவுக்கான பவுடரை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடான உடனே கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா கலர் மாறின உடனே உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கணும். உளுத்தம்பருப்பையும் சேர்த்து ஒரு நல்ல பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துட்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா வறுத்துட்டு அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துட்டு அடுத்து சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். கடைசியாக பூண்டை சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் நல்லா ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். மசாலா ஆறட்டும். இப்போ கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை 4 பக்கமும் கட் பண்ணிக்கணும். நடுவில் பிரியாத மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காவை ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடான உடனே அதை எண்ணெயில் சேர்த்து கத்திரிக்காவை நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து ஒரு அரை பாகம் கத்திரிக்காய் நல்லா இதுலேயே வேகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். கத்திரிக்காவை நல்லா திருப்பி விடணும். கொஞ்சம் பாருங்கள், போட்டதை விட இப்போ கலர் மாறிடுச்சு. இதே மாதிரி எல்லா பக்கமும் ஆகிற வரைக்கும் வறுத்து கத்திரிக்காவை தனியாக எடுத்துக்கணும். கத்திரிக்காவை வறுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. பவுடரும் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இந்த பவுடரை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி கலக்கிக்கணும். அப்போ கத்திரிக்காய்க்குள்ளார வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். பவுட்ரு அரைச்ச மசாலா ஜார்லேயே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதையே கொண்டு கலக்கி இந்த மசாலா பவுடரில் சேர்த்து திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். ஸ்பூனில் எடுத்து வைக்கிற அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி அந்த பேஸ்ட் இருக்கணும். இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கத்திரிக்காய்க்குள்ளார வச்சிடலாம். ஒரு ஸ்பூனை வச்சு அந்த கட் பண்ண இடத்துல வச்சு நல்லா மசாலாவை உள்ளார கத்திரிக்காய்க்குள்ளார வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி எல்லா கத்திரிக்காவுக்கும் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஒரு அரை பாகுதிக்கு முன்னாடியே நாம் வேக வச்சிட்டோம். இப்போ மசாலாவும் ஸ்டஃப் பண்ணி கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே மீதி இருக்க மசாலா பேஸ்ட்டை கொண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். மசாலா பேஸ்ட்டை ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விட்டு அடுத்து கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை கொண்டு சேர்த்துடணும். புளிக்கரைசலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சி மசாலா நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது கொண்டு கத்திரிக்காவை வச்சிடலாம். கத்திரிக்காவை வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மசாலாவை கரைச்சி விடும்போது கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி போட்டு கரைச்சி விட்டுருணும். இப்போ கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காவை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து ஒரு மூடி போட்டு கத்திரிக்காவை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கத்திரிக்காவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உள்ளார கிடைக்கிற ஆவியிலேயே கத்திரிக்காய் நல்லா வேகும். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கத்திரிக்காய் ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி வைங்க. திருப்பி அதே மாதிரி 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். இதே மாதிரி கத்திரிக்காவை 2-3 தாட்டி திருப்பி வச்சோம்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். அந்த கிரேவியும் நல்லா சுருங்கி ஒரு ட்ரை மசாலாவாக ஆகிடும். இப்போ கத்திரிக்காவை எடுத்து பார்த்து கத்திரிக்காவை நசுக்கி பார்க்கும்போது கத்திரிக்காய் நல்லா வெந்திருந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிரேவி சுருங்கிடுச்சு. இப்போ ஒரு கத்திரிக்காவை எடுத்து நசுக்கி பார்க்குறேன். ஓரளவு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கத்திரிக்காய் ஸ்டஃப்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆந்திரா ஸ்பெஷல் குட்டி வெங்காய கூரா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.